நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த தீபிகா இந்த நீதிபதி கிட்ட செமையாக பல்பு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல் தீபிகாவால் எதுவுமே பேச முடியலை, சைலண்ட் ஆகிடுறாங்க. நீதிபதி கேட்குற கொஸ்டினுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியாமல் திணறி போகிறாங்க. மன்னிச்சிருங்க மேடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க. இதைத்தானே நாமளுமே எதிர்பார்த்தோம். தேவையில்லாமல் மல்லிக்கிட்ட அவங்க சீண்டுனாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 நாள் கோர்ட் லீவு அப்படிங்கிறதால மல்லியை லாக்அப்லேயே அவங்களோட கஸ்டடியில் எடுக்கணும், அவங்கள டார்ச்சர் பண்ணணும், துன்பப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா விஜய் தீபிகாவோட திட்டங்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வெண்பவை கடத்தி மிரட்டி இருப்பாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டு விஜய் கிட்ட இருக்குது. அதை ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரெக்கார்டை அவங்க சேஃபாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா தீபிகாவை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ வேணாலும் விஜய் மல்லி 2 பேரோட வாழ்க்கையில் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத விஜய் நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த ரெக்கார்டு என் கையில் இருக்குது, நீதிபதி வரவுமே நான் அதை காமிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி தீபிகா கிட்ட கேட்குறாங்க. இப்போ தீபிகாவால் எதுவுமே பேச முடியல, ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்க தீபனை பார்த்து தான் முறைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த ரெக்கார்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, பாருங்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை டார்ச்சர் பண்ணுறப்ப நாங்கள் இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சிருக்கிறதா நல்லது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீதிபதியுமே வந்து தீபிகா கிட்ட கேட்குறாங்க, அவ்வளோ அவசரமாக ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இப்போ தீபிகாவால் பதில் சொல்ல முடியல, அது ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீதிபதியுமே இப்போ தீபிகாவை ரொம்பவே கோவமாக வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சரியான கேஸை கொண்டு வருவாங்க, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதால தான் நீதிபதியோட வீட்டுக்கே வந்து குற்றவாளியை சரண்டர் பண்ணுற மாதிரியான இந்த ஆப்ஷனை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அந்த நீதிபதியுமே அவங்கள வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபிகாவால் வேறு எதுவுமே பேச முடியலை, அமைதியாக தான் நிற்கிறாங்க.